கால் அங்கங்கே எப்படி கருப்பா இருக்கு பாருங்க. ஒரே செருப்ப நெறைய நாள் தொடர்ந்து ரொம்ப நேரமா நம்ம போட்டுட்டு இருக்கும்போது, கால்ல இந்த மாதிரி நெறைய கருப்பு கருப்பா வந்துரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த கணுக்கால் நார்மலா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் தோலோட கலர விட கொஞ்சம் நமக்கு டார்க் கலர்லயே இருக்கும். கையில, கால்ல அதே மாரி கை முட்டி, கால் முட்டி இந்த மாரி இடங்கள்ல கூட இதே போல கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்குன்னா, இத மட்டும் நீங்க ஒரே ஒரு தடவ செஞ்சா போதும். நல்ல சூப்பரா பளபளன்னு மாறிடும். நெறைய பேர் கடைக்கு போய் கூட இத பெடிக்யூர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சு தேய்ச்சு பார்ப்பாங்க. ஆனா போகவே போகாது. அப்படியே போனாலும் திரும்பி உடனே அது வந்துரும். ஆனா இந்த மாரி செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப நம்ம தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஷாம்பு தாங்க. ரூ. 1 ஷாம்பு இருந்தாவே போதும். இந்த ஷாம்பு நம்ம முழுசா இதில எடுத்துக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அடுத்ததா சேர்த்துக்கக்கூடியது அரிசி மாவு தாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அது என்னன்னா, ஈனோ தாங்க. எந்த பிராண்ட் ஈனோவா இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த ஈனோல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே இந்த ஈனோலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். மிச்சம் இருக்கக்கூடிய ஈனோ அத்தனையும் சேர்த்துருக்கிறேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் தான். ஒரு 1/2 லெமன் ஜூஸாவது நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும். வீட்ல நம்ம எலுமிச்சப்பழம் வாங்கி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அவிஞ்சு போயோ அல்லது கொஞ்சம் வாடி போயோ கொஞ்சம் கருப்பா இருக்கும் இல்லைங்களா? அந்த லெமன கூட நீங்க எடுத்து தாராளமா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாரி லெமன் எங்க வீட்ல இப்போதைக்கு இல்ல. அதனால நான் ஃப்ரெஷ்ஷான லெமனே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெறைய தண்ணி முதல்லயே சேர்த்துறாதீங்க. இது ரொம்ப கொல கொலன்னு ஆயிடும். அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம இதில் சேர்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த ஈனோ, அதே மாதிரி அந்த லெமன், உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சு நல்லா சூப்பராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா லைட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நொர நொரையா வர ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெறைய பேர் ரொம்ப நேரமா ஒரே செப்பல போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஃபுல்லா அப்படியே அடையாளம் தெரியும். தொடர்ந்து நம்ம அதே செப்பல யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும். இதேபோல செப்பல் போடாத இடங்கள்ல கூட அது பரவுறதுக்கு, அதாவது அந்த பிக்மெண்டேஷன் பரவுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கால்ல அங்கங்கே கருப்பு இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாதிரி செஞ்சா போதும். அதேபோல உங்களுக்கு கால் நகம் சரியா வளராம பார்க்குறதுக்கு அவிஞ்சு போன மாதிரியே இருக்கு அப்படின்னாலும் கூட நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அந்த நெய்லையும் எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு நகத்துலேயும் எடுத்து வச்சிங்கன்னா, அதில் ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் அதையும் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த கணுக்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குன்னா அந்த இடத்துலலாம் மறக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கால் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும். அதுவே கொஞ்சம் கீழே நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல டார்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஒன்று செய்ய போகிறோம். இதை போட்டு நம்ம தேய்ச்செல்லாம் கழுவ வேண்டாம். இதை நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாவே போதும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த நெயில் இருக்கு இல்லைங்களா, அந்த நெயிலில் இந்த மாதிரி நம்ம வச்சு விடணும். ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும். அதே போல் உங்களுக்கு கால் வெடிப்பு, குதிகாலில் நிறைய வெடிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெடிப்புகள்லையும் இது மறக்காமல் தடவி விட்டுக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி தடவி விட்டாவே வெடிப்புகள் எல்லாம் தானாகவே மறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இன்னொரு கால் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஃபுல்லாக இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம அப்ளை பண்ணி விடுறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர். ஒருவேளை டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக இதே போல் சுற்றி விட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு முட்டியில் நல்லா கருப்பாக இருக்குது, முட்டி பகுதியில் மட்டும் கருப்பாக இருக்குது, கை முட்டியில் மட்டும் கருப்பாக இருக்குது அப்படின்னா இதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி விடணும். இது எதுக்குன்னா, நம்ம போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி இதை கவர் பண்ணி விட்டு வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா ஊறி போயிடும். சீக்கிரமாக அந்த கருமை எல்லாம் நமக்கு போய் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இதை பேக் பண்ணி வைக்கிறோம்.
இப்போ இந்த 2 கால்கள்லையும் இந்த க்ரீமை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம். இந்த 2 கால்களையும் நம்ம இந்த பேப்பர் வச்சு பேக் பண்ணி வச்சாச்சு. இதில் அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கும்போதே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதுதான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம பல் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட். இதில் கோல்கேட் யூஸ் பண்ணால் தான் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கோல்கேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல்கேட்டில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் தனியாக ஒரு பவுல் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி கலக்கி விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரும். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே பால் மாதிரி இருக்கும். அந்த கோல்கேட் நல்லா கலங்கி வரணும். அவ்வளோதான். கை வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தோம். தண்ணி லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி லைட்டாக சூடாகட்டும். ரொம்ப சூடு பண்ண வேண்டாம். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி வச்சா போதும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த பேப்பர் வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே இந்த ட்ரேக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி, அது ஃபுல்லாக இந்த ட்ரேயில் நீங்கள் ஊற்றிடாதீங்க. 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். மிச்ச தண்ணி நல்ல சூடான தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்ச தண்ணியில் பாதி தண்ணியை வச்சுட்டு அதை நம்ம கடைசியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் இந்த காலை அப்படியே வச்சு விட்டால் போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம காலை வெளியே எடுக்கவே கூடாது. இந்த டைமில் என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு குதிகால் வலியோ அல்லது குதிகாலில் ஏற்கனவே நிறைய வெடிப்புகள் இருக்குன்னாவோ அதை எல்லாத்தையும் ஈஸியாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு குதிகாலில் நிறைய வெடிப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காலை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு ஒரு சால்ட் பேப்பர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மெதுவாக தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா உங்கள் காலில், அதாவது குதிகால் வெடிப்புகள் நிறைய இருக்குன்னா அதையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இப்போ இதே போல் கொஞ்சமாக டீ தூள் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த டீ தூள் வேணால் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் தலைக்கு ஊற்றக்கூடிய எந்த ஷாம்பு வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஷாம்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணியில் ஏற்கனவே காலை ஊற வச்சுட்டோம். இப்போ நாம் இந்த ஷாம்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கால் ஃபுல்லாக தேய்ச்சி விடும்போதே கால் இருக்கக்கூடிய மொத்த கருப்பும் வந்துடும். ஏற்கனவே நம்ம சுடு பண்ணி வச்சோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சூடான தண்ணியும் கோல்கேட்டும் இதில் படும்போது கால் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு கை முட்டி கால் முட்டி இருந்தனால தாராளமாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த கருமையெல்லாம் போகுதுன்னு. எவ்வளோ கருப்பாக இருந்த கால் இப்போ நல்லா சூப்பராக பளிச்சுன்னு மாறிடுச்சு. உங்கள் காலும் இந்த மாதிரி கருப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இதே போல் யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குதிகால் வெடிப்பு, நகைச்சொத்தை, எந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது ஈஸியாக சரி பண்ணுங்க.